ஒரு மனிதன் சாகறான். ஆனா, அடுத்த நொடியே அதே நாள்ல மீண்டும் உயிரோட எழுந்திரிக்கிறான். இது கனவும் இல்ல, மாயாஜாலமும் இல்ல. உலகத்த அழிக்க வந்த அந்த பயங்கரமான ஏலியன் இனத்துக்கு எதிரான போர்ல, போர்க்கள அனுபவமே இல்லாத நம்ம ஹீரோ கட்டாயமாக்கி போருக்கு அனுப்பப்படுறாரு. போர்ல சில நிமிடங்கள்லயே அவர் இறந்தும் போயிடுறாரு. ஆனா, அடுத்த நொடியே அதே நாள்ல மீண்டும் கண் திறக்கிறாரு. மீண்டும் போர், மீண்டும் மரணம், மீண்டும் அதே நாள். இப்படியே முடிவில்லாத ஒரு கால சுழற்சியில சிக்கிக்கொண்ட அவரு, இந்த சக்திய பயன்படுத்தி மனித இனத்த காப்பாற்றினாரா? அதுதான் எட்ஜ் ஆஃப் டுமாரோ படத்தின் விறுவிறுப்பான கத. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த படத்துல ஹீரோவோட மிகப்பெரிய ஆயுதமே துப்பாக்கி இல்ல, டைம் தான். ஒவ்வொரு தோல்வியும் அவனுக்கு அடுத்த வெற்றிக்கான பயிற்சியா மாறுது. படம் ஆரம்பிச்சதுமே எங்க பார்த்தாலும் புகை, நெருப்பு, வெடிச்சத்தம், ஏலியன்ஸும் மனிதர்களும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோ டாம் குரூஸ காமிக்கிறாங்க. அவர் ஒரு ராணுவ அதிகாரி. டிவில இந்த போர பற்றி பேசிட்டு இருப்பாரு. இது சாதாரண போர் இல்ல. மனித இனம் உயிரோட இருக்குமா இல்லையான்னு முடிவு பண்ண போற போர்ன்னு சொல்லுவாரு. அதே நேரத்துல மனிதர்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையும் கிடைக்குது. அது என்னன்னா, அவங்க ஒரு புதிய காம்பேக்ட் சூட்ட உருவாக்கியிருக்காங்க. அந்த சூட்ட போட்டா, சாதாரண ராணுவ வீரர் கூட, ஏலியன்ஸ் கூட நேருக்கு நேரா நின்னு சண்ட போட முடியும். அந்த சூட்ட போட்டு தான் நம்ம ஹீரோயின் ரீட்டா முதல் நாளே போர்க்களத்துல இறங்கி, நூற்றுக்கணக்கான மீமிக்ஸ் ஏலியன்கள கொன்னுடுவாங்க. அதனால, இந்த பொண்ணு நம்மள காப்பாத்த போறாங்கன்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் ரீட்டாவ ஒரு பெரிய ஹீரோவாவே கொண்டாடுறாங்க. இந்த புதிய டெக்னாலஜிய வச்சு, இந்த தடவ கண்டிப்பா ஏலியன்ஸ ஜெயிச்சிடலான்னு எல்லாரும் நம்பிக்கையா இருக்காங்க. என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல லண்டன காமிக்கிறாங்க. ஒரு ஹெலிகாப்டர்ல நம்ம ஹீரோ டாம் குரூஸ் வந்து இறங்குறாரு. நேரா ஒரு ஜெனரல போய் பார்க்குறாரு. அந்த ஜெனரல், "நாளைக்கு பீச்ல நடக்கப் போற முதல் தாக்குதலுக்கு நீங்களும் போறீங்க" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுது. "இங்க பாருங்க, நான் சண்ட போடுற ஆளே இல்ல. எனக்கு போர்ல அனுபவமே கிடையாது. நான் ஒரு ஆபீசர் தான். என்னை எப்படி போருக்கு அனுப்புவீங்கன்னு கேட்கிறாரு. ஆனா ஜெனரல் கொஞ்சமும் கேட்க மாட்டேங்கிறாரு. எப்படியும் நீங்க போய் தான் ஆகணும்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுறாரு. இத கேட்டதும் இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சுடணும்னு நம்ம ஹீரோ வெளிய கிளம்புறாரு. உடனே அந்த ஜெனரல் இவன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாரு. அவ்வளோதான். நம்ம ஹீரோ உயிர காப்பாத்திக்க ஓட்டம் பிடிச்சுருவாரு. ஆனா ரொம்ப தூரம் ஓட முடியல. அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவர பிடிச்சு, மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஒரு ராணுவ முகாம்ல கண் விழிச்சு எழுந்திருக்கிறாரு. நான் எப்படி இங்க வந்தேன்? புரியாம சுத்தி முத்தியும் பார்க்குறாரு. அந்த நேரத்துல ஒரு பஸ் அவர் முன்னாட போகுது. அதுல நம்ம ஹீரோயின் ரீட்டா நின்னுட்டு இருக்கிறதையும், அவங்களுக்கு பின்னாட ஒரு கத்தி இருக்கிறதையும் ஒரு செகண்ட் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ராணுவ அதிகாரி வந்து, "எழுந்திரி, இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்கன்னு" கால்ல தட்டி எழுப்புறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபீசர் வந்து, "என்ன சார் ஏதாவது பிரச்சனையான்னு?" கேட்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ, "நான் மேஜர் வில்லியம் கேஜ், அமெரிக்க ராணுவ அதிகாரி. நான் எப்படி இங்க வந்தேன்? இது என்ன இடம்?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஆஃபீசர், "இது ஹீத்ரோ ராணுவ முகாம். நாளைக்கு போருக்கு போற புதிய சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்கிருந்து தான் அனுப்ப போறாங்கன்னு" சொல்றாரு. இத கேட்டதும் நம்ம ஹீரோ, "எனக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணணும். ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு" சொல்றாரு. ஆனா, அந்த ஆஃபீசரோ அதையெல்லாம் கண்டுக்காம, அவர ஸ்குவாட் இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா, எல்லாரும் ஜாலியா அரட்டை அடிச்சுட்டும், சீட்டு விளையாடிட்டும் இருக்காங்க. அதிகாரி உள்ள வந்த உடனே, எல்லாரும் அவசர அவசரமா அத மறைச்சுட்டு ஒழுங்கா நிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆஃபீசர், "நாளைக்கு எல்லாரும் போருக்கு கிளம்புறோம். அதனால எல்லாரும் ரெடியா இருங்கன்னு" சொல்றாரு. கடைசியா நம்ம ஹீரோவ காட்டி, "இவரும் இனிமே உங்க டீமு தான். இவரையும் நாளைக்கு போருக்கு ரெடி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் எல்லோரும் போருக்கு போறதுக்காக ரெடியாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த கம்பேட் சூட்ட போட்டுக்கிட்டு, ஆயுதங்களையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவ தவிர மத்தவங்க எல்லாருக்கும் போருக்கு போறதுல ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம். ஆனா நம்ம ஹீரோ மட்டும் செம டென்ஷன்ல இருக்கிறாரு. அவருக்கு அந்த கம்பேட் சூட்ட மாட்டி விடுறாங்க. ஆனா அத எப்படி பயன்படுத்தணும்? என்ன பண்ணணும்? எதுவுமே அவருக்கு தெரியல. உடனே பக்கத்துல இருக்கிற சோல்ஜர் கிட்ட,
இந்த துப்பாக்கி எப்படி பயன்படுத்துறது? சேஃப்டி எங்க இருக்கு? அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சீரியஸா பதில் சொல்லாம, "முதல் சேஃப்டிய ஆஃப் பண்ணு. அப்புறம் தான் சுட முடியும்னு" சொல்லிட்டு அவர வச்சு காமெடி பண்றாங்க. நம்ம ஹீரோவோ, "எனக்கு உண்மையாகவே எதுவும் தெரியாது. கொஞ்சம் சொல்லிக் குடுங்க" அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா யாருமே அவர கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் ரீட்டாவையும் காமிக்கிறாங்க. அவங்களும் காம்பேக்ட் சூட்ட போட்டுக்கிட்டு செம கெத்தா ரெடியாகி வெளிய வராங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அந்த சீன்ல நூற்றுக்கணக்கான ஹெலிகாப்டர்ஸும், டிராப் ஷிப்பும், ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸும் போருக்கு ரெடியாகி நிக்கிறத பார்க்கும்போதே, உண்மையாகவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இதையெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவுக்கு பயம் இன்னும் அதிகமாயிடுது. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடணும்னு வெளிய போக முயற்சி பண்றாரு. ஆனா, அவரோட டீம் மெம்பர்ஸ் உடனே அவர பிடிச்சு மறுபடியும் உள்ள இழுத்து போட்டுர்றாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் டிராப் ஷிப்குள்ள நின்னுகிட்டு இருப்பாங்க. அப்போ, "இன்னும் 2 நிமிஷத்துல டிராப் ஆக போறோம். எல்லாரும் ரெடியா இருங்கன்னு" ஆர்டர் வருது. நம்ம ஹீரோ மட்டும் இன்னும் இந்த துப்பாக்கிய எப்படி சுடுறதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கெல்லாம் மத்தவங்க அவர பார்த்து சிரிச்சு காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நிமிஷமே டிராப் ஷிப் குலுங்க ஆரம்பிச்சுடும். இன்னொரு சைடு தீப்பிடிக்க ஆரம்பிச்சுடும். உடனே "சீக்கிரம் டிராப் ஆகுங்க" அப்படின்னு கத்துவாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரா கீழ குதிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் பயத்துல அப்படியே நின்னுட்டு இருப்பாரு. கடைசியில வேற வழி இல்லாம கண்ண மூடிக்கிட்டு அவரும் கீழ குதிச்சுடுறாரு. இங்கிருந்து தான் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையே மொத்தமா மாறப்போகுது. பயந்தாங்கோலியா இருந்த இவர் எப்படி உலகத்த காப்பாத்துற ஹீரோவா மாறப்போறான்னு இனிமே தான் நம்ப பார்க்க போறோம். எப்படியோ பயந்துகிட்டு அந்த டிராப் ஷிப்ல இருந்து கீழ குதிச்சுடுறாரு நம்ம ஹீரோ. கீழ வரும்போது இந்த பக்கம், அந்த பக்கம்ன்னு செமையா அடி வாங்கி கஷ்டப்பட்டு கடைசியில ஒரு இடத்துல போய் விழுந்தர்றாரு. அந்த சீன பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். கீழ விழுந்ததும், அப்பாடா! எப்படியோ தப்பிச்சுட்டோன்னு எழுந்து நிக்கிறாரு. அப்போ ஒரு சோல்ஜர், நம்ம சாதிச்சுட்டோம்ன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனா, அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளயே, மேல இருந்து ஒரு டிராப் ஷிப் வந்து, அவர் மேலேயே விழுந்து, அவர் அந்த இடத்திலேயே செத்துடுறார். இத பார்த்த நம்ம ஹீரோவுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுது. போதுமடா சாமி! எப்படியாவது உயிரோட தப்பிச்சா போதும்ன்னு நெனச்சுக்கிட்டு, அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுடுறாரு. சுற்றி பார்த்தா, எங்க பார்த்தாலும் தீ, புகை, வெடிச்சத்தம், ஹெலிகாப்டர்ஸும், டிராப் ஷிப்பும் ஒண்ணு ஒண்ணா வெடிச்சு கீழ விழுந்துகிட்டே இருக்கு. அந்த போர்க்களத்தையே பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் ரீட்டா என்ட்ரி குடுக்குறாங்க. அவங்க எந்த பயமும் இல்லாம மீமிக்ஸ் ஏலியன்ஸ சர்ரி மாரியா வெட்டியும், சுட்டும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே வாய பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒருத்தரால இவ்வளவு பேர எப்படி சமாளிக்க முடியும்னு ஆச்சரியப்படுறாரு. அடுத்த நிமிஷமே ஒரு மீமிக் வேகமா அவங்க மேல பாஞ்சு அவங்கள கொன்னுடுது. அத பார்த்த நம்ம ஹீரோவுக்கு இன்னும் பயம் அதிகமாவுது. அங்கிருந்து வேற பக்கம் ஓட ஆரம்பிச்சுடுறாரு. அப்போ இவரோட டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல நின்னுட்டு, "அது இங்க தான் வரப்போது. எல்லாரும் ரெடியா இருங்கன்னு" சொல்லிட்டு ஆயுதத்த ரெடி பண்றாங்க. நம்ம ஹீரோ மட்டும் என்ன பண்றதுன்னே தெரியாம பயந்துட்டே நின்னுட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல மண்ண கிழிச்சுக்கிட்டு ஒரு மிமிக் வெளிய வரும். உடனே எல்லாரும் சேர்ந்து சர்ரம் மாரியா சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மிமிக் ஒவ்வொருத்தரையும் தூக்கி அடிச்சு காலி பண்ணிடுது. நம்ம ஹீரோவுக்கோ துப்பாக்கிய ஒழுங்கா கூட சுடத் தெரியாது. பயந்துகிட்டே எப்படியோ ட்ரிக்கர அழுத்தி சுட்டுர்றாரு. அதுல ஒரு மிமிக் கீழ விழுந்த மாதிரி தெரியும். அப்பாடா! முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறாரு. ஆனா அடுத்த நிமிஷமே பின்னாடி இருந்து ஒரு பெரிய ஆல்ஃபா மிமிக் இவர நோக்கி வேகமா வருது. அந்த நேரத்துல இவரோட டீம்ல இருந்த ஒரு சோல்ஜர் வச்சிருந்த பாம் பக்கத்துல கிடக்குது. நம்ம ஹீரோவோ அந்த பாம்ம எடுத்து அந்த ஆல்ஃபா மிமிக்கோட வாய்க்குள்ள போட்டுர்றாரு. அடுத்த நொடியே அது பயங்கரமா வெடிச்சிடும். ஆல்ஃபாவோட ரத்தம் முழுக்க நம்ம ஹீரோ மேல பீச்சி அடிக்கும். அதே நேரத்துல அந்த வெடிப்புல நம்ம ஹீரோவும் செத்துடுறாரு. ஆனா, அடுத்த நொடியே முதல் நாள் கண் விழிச்ச அதே ராணுவ முகாம்ல, அதே இடத்துல மறுபடியும் கண் விழிச்சு எழுந்திருப்பார். அப்பதான் நமக்கு புரியும், இனிமே தான் இந்த படத்தோட உண்மையான விளையாட்டே ஆரம்பிக்க போகுதுன்னு. மத்தவங்க தோத்தா கதை முடிஞ்சிடும். ஆனா, நம்ம ஹீரோ தோக்க தோக்கத்தான் ஜெயிக்க கத்துக்கிறாரு. மறுபடியும் அதே ராணுவ முகாம்ல நம்ம ஹீரோ கண் விழிச்சு எழுந்திருக்கிறார். "என்னடா இது நான் செத்துட்டேன்னு நெனச்சேன். எப்படி மறுபடியும் இங்க வந்தேன்?" அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துல நேத்து நடந்த அதே சீன்ஸ் ஒண்ணொண்ணா மறுபடியும் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த பஸ் வருது. அதுல ஒரு பொண்ணு பின்னாண்ட கத்திய வச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு அதிகாரி வந்து, "எழுந்திரு, இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்க?" அப்படின்னு அதே மாதிரியே எழுப்புறாரு. நேத்து அவங்க என்ன பேசினாங்களோ, அதே டயலாக்க இப்பவும் பேசுறாங்க.
அத பார்த்த நம்ம ஹீரோவுக்கு செம ஷாக்கு. என்னடா நடக்குது? எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகுதேன்னு குழம்பி போயிடுறாரு. மறுபடியும் அவர அதே ஸ்குவாட்ல சேர்க்குறாங்க. அதே காம்பேட் ஷூட், அதே டிராப் ஷிப் எல்லாம் நேத்து நடந்த மாதிரியே நடக்குது. இந்த தடவ மட்டும் நம்ம ஹீரோ கொஞ்சம் உஷாரா இருக்கிறாரு. ஏன்னா, இனிமே என்ன நடக்க போதுன்னு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிச்சிருக்கு. கீழ இறங்குனதும், நம்ம வந்துட்டோம்னு சொன்ன அதே சோல்ஜர்ஸ் மேல மறுபடியும் டிராப் ஷிப் விழுந்து செத்துடுறாரு. அத பார்த்ததுமே, இது நிஜமாகவே நேத்து நடந்தது தான்னு நம்ம ஹீரோவுக்கு புரிய ஆரம்பிச்சுடுது. உடனே நேரா நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு ஓடுறாரு. இந்த தடவை எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும்னு நெனச்சு, ஒரு மீமிக்க சுட்டு அவங்கள காப்பாத்திடுறாரு. நம்ம ஹீரோ, நான் உங்கள காப்பாத்திட்டேன்னு சொல்ல போறாரு. ஆனா ரீட்டா, அவர ஒரு பார்வ பார்த்துட்டு, அவரோட பேட்டரிய மட்டும் கழட்டிட்டு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ, இன்னும் என்ன நடக்குதுன்னே யோசிச்சுட்டு இருக்கும்போது, பின்னாடி இருந்து ஒரு மீமிக் வந்து அவர கொன்னுடுது. அடுத்த நொடியே, மறுபடியும் அதே ராணுவ முகாம்ல, அதே இடத்துல கண் விழிச்சு எழுந்திருக்கிறார். நம்ம ஹீரோ நேரா அந்த ஆபீசர் கிட்ட போறாரு. "இப்ப நீங்க இதத்தானே சொல்லப் போறீங்க. அப்புறம் என்ன அந்த ஸ்குவாடுக்குள்ள கூட்டிட்டு போவீங்கன்னு" அவரு பேசுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அந்த ஆபீசருக்கு ஒண்ணுமே புரியல. "இவனுக்கு என்னாச்சு?" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, மறுபடியும் அவர அந்த ஸ்குவாடுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க போனதும் நம்ம ஹீரோ, "யாராவது என்ன முன்னாடியே பார்த்திருக்கிறீங்களா?" அப்படின்னு ஒவ்வொருத்தர்ட்டயும் கேட்கறாரு. அவங்களும், "இல்ல, இப்ப தான் உன்ன தடவ பார்க்குறோம்னு" சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து இவன் ஏதோ லூசு மாதிரி பேசுறானேன்னு நெனச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே காம்பேக்ட் ஷூட்டு, அதே டிராப் ஷிப்பு எல்லாமே தடவ நடந்த மாதிரியே நடக்குது. டிராப் ஷிப்குள்ள இருந்தப்பவே நம்ம ஹீரோ, "இன்னும் கொஞ்சம் நேரத்துல இது தாக்கப் போகுது. கவனமா இருங்கன்னு" கத்துறாரு. யாருமே அவர் சொல்றத நம்ப மாட்டாங்க. ஆனா, அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நிமிஷமே தாக்குதல் ஆரம்பிச்சுடும். கீழ இறங்குனதும் நாம வந்துட்டோம்னு சொன்ன அந்த சோல்ஜர் மேல மறுபடியும் டிராப் ஷிப் விழும். இந்த தடவ அவன காப்பாத்த ஓடுறாரு. ஆனா, அவன காப்பாத்த முடியாம இவரும் சேர்ந்து செத்துடுறாரு. மறுபடியும் அதே ராணுவ முகாம், அதே கால, அதே சீனு. இந்த தடவ இவன் எங்க சாவான்? எங்க ஏலியன் வரும்? எல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. நேரா ரீட்டா இருக்கிற இடத்துக்கு ஓடி போறாரு. இந்த தடவ அவங்கள காப்பாத்திடுறாரு. ரீட்டாவுக்கு ஒரே ஷாக். இவனுக்கு எப்படி எல்லாம் முன்னாடியே தெரியும்னு ஆச்சரியமா பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ, அந்த பக்கம் ஏலியன் வரப்போகுது. இங்க நிக்காதீங்கன்னு சொல்றாரு. அவரு சொல்ற மாதிரியே எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ரீட்டா அவர பார்த்து, "நீ மறுபடியும் கண் விழிச்சதும் என்ன வந்து பாருன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ மறுபடியும் செத்துடுறாரு. மறுபடியும் அதே ராணுவ முகாம்ல கண் விழிச்சு எழுந்திருக்கிறார். இந்த தடவ மட்டும் நம்ம ஹீரோ முழுசாவே மாறிட்டாரு. முன்னாடி மாதிரி பயம் இல்ல. பதட்டம் இல்ல. யார்கிட்டயும் எதுவும் கேட்கல. ஏன்னா, இனிமே என்ன நடக்க போதுன்னு அவருக்கே நல்லாவே தெரியும். அமைதியா எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு இப்போ ஒரே ஒரு வேல தான். எப்படியாச்சும் ரீட்டாவ போய் பார்க்கணும். ட்ரெய்னிங் நடக்குது. எல்லாரும் புஷ் அப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் சந்தர்ப்பம் பார்த்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு காரணத்துல மாட்டிக்கிட்டே செத்துடுறாரு. ஒரு தடவ ட்ரக் அடிச்சு சாவாரு. இன்னொரு தடவ வேற மாதிரி மாட்டிக்குவாரு. இப்படியே 4, 5 தடவ முயற்சி பண்ணி, கடைசியில கரெக்ட்டா டைமிங்க பிடிச்சு ரீட்டாவ போய் பாத்துர்றாரு. அங்க போய் பார்த்தா, ரீட்டா மீமிக்ஸோட சண்ட போடுறதுக்காக செம்மையா ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே, "உன்ன யார் இங்க வரச் சொன்னான்னு?" கோபமா கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ, "நீங்க தான் நான் மறுபடியும் கண் விழிச்சதும் உங்கள வந்து பார்க்க சொன்னீங்கன்னு" சொல்றாரு. இத கேட்ட ரீட்டா உடனே ஷாக் ஆயிடுறாங்க. "நீ யார்கிட்டயாச்சும் இத பத்தி சொன்னையான்னு?" கேட்குறாங்க. நம்ம ஹீரோவோ, "இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்லல" அப்படின்னு சொல்றாரு. "சரி, என்கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு, அவர நேரா டாக்டர் கார்ட்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும், "உனக்கு என்ன நடந்துச்சு? ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு விடாம சொல்லுன்னு" கேட்கறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ, "நான் ஒரு பெரிய மீர்மிக்க கொன்னேன். அது வெடிச்சப்போ, அதோட ரத்தம் முழுக்க என் மேல பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சுருச்சுன்னு" சொல்றாரு. அத கேட்ட ரீட்டா உடனே, "அதே சக்தி தான் எனக்கும் முன்னாடி இருந்துச்சு. ஆனா, நான் ஒரு தடவ ரத்தம் ஏத்திக்கிட்டதால, அந்த சக்தி என்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னு" சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே, "அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணணும்னு?" கேட்கிறாரு. ரீட்டா, "முதல்ல உன்னால இந்த சக்திய இழக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நாம இந்த போர முடிக்கணும். அதனால நீ என்கூட இருக்கணும்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கார்ட்டரோட பேச ஆரம்பிக்கிறாங்க. "நாம நெறைய ஏலியன்ஸோட சண்ட போடுற மாதிரி தோணும். ஆனா உண்மையில பார்த்தா, நாம ஒரே ஒரு உயிரினத்தோட தான் போராடிட்டு இருக்கோம்னு" சொல்றாரு. "நீங்க தினமும் பார்க்குற இந்த சாதாரண மிமிக்ஸ் எல்லாம் அதோட கை, கால் மாதிரி. அதுக்கு பின்னாட எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாவையும் கட்டுப்படுத்துறது ஒமேகா. அது ஒரு மூளை மாதிரி வேலை பாக்குதுன்னு சொல்லி, மீமிக்ஸோட முழு ரகசியத்தையும் விளக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க பாக்குற இந்த சாதாரண மீமிக்ஸ் எல்லாம் வெறும் சண்டை போடுற சோல்ஜர்ஸ் மாதிரி. ஆனா, அதுல ஆல்ஃபான்னு ஒரு மீமிக் இருக்கும். அது ரொம்ப ரேர்.
ஆயிரக்கணக்கான மீமிக்ஸ்ல ரொம்ப கொஞ்சம் தான் ஆல்ஃபா இருக்கும். இந்த ஆல்ஃபா தான் மத்த மீமிக்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஆனா இந்த ஆல்ஃபாவையே பின்னாடி இருந்து இயக்குறது ஒமேகா. அதுதான் இந்த ஏலியன் இனத்தோட உண்மையான மூளை. எல்லாத்தையும் இயக்குறது, டைம ரீசெட் பண்றதும் அதுதான். இப்போ ஒரு ஆல்ஃபா செத்துட்டா, ஒமேகா உடனே அந்த நாள ரீசெட் பண்ணிடும். அதாவது அந்த நாள் மறுபடியும் ஆரம்பிச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா, முந்தைய தடவ என்ன தப்பு நடந்துச்சோ, எந்த இடத்துல தோத்தாங்கன்னு ஒமேகாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த தடவ மீமிக்ஸ் அனுப்பி ஈஸியா போர ஜெயிச்சிடலாம். அதனால தான் இவ்வளவு நாளா யாராலயும் இந்த ஏலியன்ஸ ஜெயிக்க முடியல. ஆனா இந்த தடவ ஒரு தப்பு நடந்துருச்சு. நம்ம ஹீரோ அந்த ஆல்ஃபா மிமிக்க கொல்லும்போது, அதோட ரத்தம் முழுசும் இவர் மேல பட்டுருச்சு. அதனால ஒமேகா டைம ரீசெட் பண்ணும்போது, அந்த சக்தி மறுபடியும் ஆல்ஃபாவுக்கு போகாம நம்ம ஹீரோ கிட்ட வந்துருச்சு. அதனால தான் இவர் ஒவ்வொரு தடவையும் செத்தாலும், மறுபடியும் அதே நாள்ல கண் விழிச்சு எழுந்திருக்கிறார். முக்கியமா, முந்தைய தடவ நடந்தது எல்லாம் இவருக்கு ஞாபகம் இருக்கும். அதனால ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிட்டு, அடுத்த தடவ இன்னும் கொஞ்சம் முன்னேறுறாரு. இதையெல்லாம் சொல்லிட்டு ரீட்டா என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர்ல ஜெயிக்கணும்னா, சாதாரண மீமிக்ஸ கொன்னா மட்டும் போதாது. ஒமேகாவையும் கண்டுபிடிச்சு அதையும் அழிக்கணும். அதுக்கு தான் உன்னோட உதவி எனக்கு தேவைன்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ, சரி நான் என்ன பண்ணணும்னு கேட்கறாரு. அதுக்கு ரீட்டா, உன்னால இப்ப டைம் லூப்ல இருந்து வெளிய வரவே முடியாது. அந்த லூப்பையே நமக்கு சாதகமா பயன்படுத்தணும். ஒவ்வொரு தடவையும் புதுசா ஏதாவது கத்துக்கிட்டு முன்னேறணும். ஒரு கட்டத்துல உனக்கு ஒரு விஷன் வரும். அந்த விஷன்ல ஒமேகா எங்க இருக்குன்னு தெரியும். அந்த இடத்த கண்டுபிடிச்சா, நாம நேரா போய் அத முடிச்சிடலான்னு சொல்றாங்க. அதுவரைக்கும் எவ்வளோ தடவ செத்தாலும் பரவால்ல. ஒவ்வொரு தடவையும் ஒரு புதிய விஷயத்த கத்துக்கிட்டு முன்னேறிக்கிட்டே இரு. ஒரு நாள் கண்டிப்பா ஒமேகாவ கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ட்ரெய்னிங் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு தினமும் ட்ரெய்னிங் ஆரம்பிச்சுருச்சு. தினமும் காலையில கண் விழிப்பாரு, நேரா ரீட்டாவ போய் பாப்பாரு. அப்புறம் ட்ரெய்னிங்கு இதே சீன் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல பாவம் நம்ம ஹீரோவால ஒரு மீமிக்க கூட முழுசா சமாளிக்க முடியல. ரீட்டா சொல்லிக் குடுக்குறாங்க. இவரும் ட்ரை பண்றாரு. கடைசியில செத்துடுறாரு. மறுபடியும் கண் விழிப்பாரு, மறுபடியும் ட்ரெய்னிங் இப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ரீட்டாவும் சும்மா ட்ரெய்னிங் குடுக்கல. சின்ன தப்பு பண்ணாலும், இப்படி போனா போர்ல நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே சுட்டு கொன்னுடுறாங்க. அடுத்த லூப்ல மறுபடியும் ஆரம்பிக்கலாம்ல. இப்படியே எத்தன தடவ செத்தாருன்னு கணக்கே இல்ல. ஆனா, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டே இருக்காரு. முதல்ல துப்பாக்கி பிடிக்கவே தெரியாத ஆளு, இப்போ மீமிக்ஸ் கூட நேருக்கு நேரா நின்னு சண்ட போடுற அளவுக்கு மாறிட்டாரு. அப்பதான் ரீட்டா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இந்த சக்தி முன்னாடியே என்கிட்ட இருந்துச்சு. ஆனா, ஒரு போர்ல ரொம்ப ப்ளீடிங் ஆயிடுச்சு. உயிர காப்பாத்துறதுக்காக எனக்கு வேற ஒருத்தரோட ரத்தம் ஏத்துனாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து இந்த சக்தி என்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனால நீ எக்காரணத்துக்காகவும் ரத்தம் ஏத்திக்காத. ஒரு வேள ரத்தம் ஏத்திட்டீன்னா, இந்த சக்தி உன்ன விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீ செத்தா அவ்வளோதான். திரும்ப வரவே முடியாதுன்னு எச்சரிக்கிறாங்க. இப்படியே ட்ரெய்னிங், சாவு, மறுபடியும் கண்ணு விழிக்கிறது, இதே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. என்னப்பா வாழ்க்கை இது! ஒரே நாள்ல இத்தன தடவ வாழ்ந்தா யாரா இருந்தாலும் பைத்தியமே புடிச்சிடும். ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஒவ்வொரு சாவுலயும் ஒரு புதிய விஷயத்த கத்துக்கிட்டு, நாளுக்கு நாள் இன்னும் பலமான சோல்ஜரா மாறிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் ட்ரெய்னிங் நடக்கும்போது, திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷன் வருது. ஒரு பெரிய டேமுக்குள்ள ஒமேகா இருக்கிற மாதிரி தெரியும். உடனே ரீட்டாவையும், டாக்டர் கார்ட்டரையும் போய் பார்த்து, "எனக்கு ஒரு விஷன் வந்திருக்கு. ஒமேகா எங்க இருக்குன்னு பார்த்துட்டேன்னு" சொல்றாரு. ஆனா, அது எந்த டேம்? எங்க இருக்குது? எப்படி அங்க போறது? இதெல்லாம் இன்னும் சரியா தெரியல. அதனால டாக்டரும், ரீட்டாவும் அவசரப்படாம இன்னுமும் ட்ரெய்னிங்க கன்டின்யூ பண்ணலாம். ஒவ்வொரு லூப்லயும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவோம். அப்பதான் நமக்கு சரியான வழி கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் அதே வாழ்க்கை தான். காலையில கண்ணு விழிக்கிறது, ட்ரெய்னிங்கு, போரு, சாவு, மறுபடியும் கண்ணு விழிக்கிறது. இதே சீன் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு ட்ரெய்னிங்லயும் நம்ம ஹீரோ மனசளவுல ரொம்ப கஷ்டப்படுறாரு. எப்படியாச்சும் இந்த உலகத்த காப்பாத்தணும். ஏன்னா, தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள காப்பாத்தணும்னு ஆசை இருக்கு. ஆனா எப்படி முடிக்கணும்னு இன்னும் வழி தெரியல. அதனால இன்னும் தீவிரமா ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா, இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்கல. எத்தன 100 தடவையோ, எத்தன 1000 தடவையோ செத்தாரோ அவருக்கே கணக்கு தெரியாது. ஒரு கட்டத்துல நம் ஹீரோவே சோர்ந்து போயிடுறாரு. இன்னும் எத்தன தடவ தான் இதே நாள வாழ்றது? இன்னும் எத்தன தடவ தான் சாகுறது? அப்படின்னு மனசொடைஞ்சு போற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா வேற வழி இல்ல. ஒவ்வொரு தடவையும் ஒரு தப்பு குறையுது. ஒவ்வொரு தடவையும் ஒரு புதுசான விஷயம் கத்துக்கிறாரு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சாதாரண ஆபீசர்ல இருந்து செம ஃபைட்டரா மாற ஆரம்பிச்சுட்டாரு. கடைசியில ஒரு லெவலுக்கு வந்ததும்,
முதல் தடவையிலேயே செத்துப்போன தன்னோட டீம் மெம்பர்ஸையும், இந்த தடவ ஒவ்வொருத்தரா காப்பாத்துறாரு. யார் எங்க சாவாங்க, எந்த நிமிஷத்துல என்ன நடக்கும், எல்லாமே அவருக்கு மனப்பாடம் ஆயிருச்சு. இவரோட சண்ட போட்ட ரீட்டாவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. முதல் நாள் துப்பாக்கியவே பிடிக்கத் தெரியாத ஆளு, இப்ப மீமிக்ஸோட வேட்டையாடுற லெவலுக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரீட்டா, "சரி, அடுத்து என்ன பிளான்னு?" கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ, "ஒமேகா அந்த டேம்ல தான் இருக்க வாய்ப்பிருக்கு. எப்படியாச்சும் அங்க போயே ஆகணும்னு" சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு கார எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு கிளம்புறாங்க. வழியில மீமிக்ஸ்ட்ட இருந்து தப்பிச்சு எப்படியே முன்னேறி போயிட்டே இருக்காங்க. ஆனா, ஒரு கட்டத்துல அந்த காரும் டேமேஜ் ஆயிடும். அதுக்கு மேல அதுல போக முடியாத நிலை. வேற வழி இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய ஃபார்ம் ஹவுஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த வீட்டு பக்கத்துல ஒரு ஹெலிகாப்டர் இருப்பதையும் பார்க்குறாங்க. உடனே இதுல போனா சீக்கிரம் அந்த டேமுக்கு போயிடலான்னு முடிவு பண்றாங்க. இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஏற்கனவே எத்தன தடவ வந்திருப்பாரோ! ஒவ்வொரு தடவையும் இதே இடத்துல இருந்து ஹெலிகாப்டர்ல கிளம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா, ஒவ்வொரு தடவையும் ரீத்தா செத்துடுறாங்க. அதனால இந்த தடவ நம்ம ஹீரோ, "வேணாம் ரீட்டா ஹெலிகாப்டர ஸ்டார்ட் பண்ணாத. நீ ஸ்டார்ட் பண்ணினாலும் நீ இறந்துடுவேன்னு" சொல்றாரு. இதுக்கு மேல நாம போக முடியல. நான் இதுவரைக்கும் தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆனா ரீட்டா கேட்கவே மாட்டாங்க. நான் ஒரு சோல்ஜர். முயற்சி பண்ணாம நான் பின்னாட போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல ஏறிடுறாங்க. ஹெலிகாப்டர் கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே ஒமேகா அனுப்புன மீமிக்ஸ் வந்து ஹெலிகாப்டர்லயே தாக்கிடும். ரீட்டாவும் இறந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவும் செத்துடுறாரு. மறுபடியும் அதே நாள், அதே இடம் நம்ம ஹீரோ கண் விழிச்சு எழுந்திருக்கிறார். இந்த தடவ அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். யாரையும் காப்பாத்தி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நேரா வேலைய முடிக்கணும். ரீட்டாவ மட்டும் போய் பார்க்குறாரு. அவங்க எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. அவரு "ஒண்ணும் இல்ல, சாரி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் போர்க்களத்துல யாரையும் காப்பாத்தாம நேரா முன்னேறி ஹெலிகாப்டர எடுத்துட்டு அந்த டேமுக்கு தனியா போறாரு. ஆனா அங்க போய் பார்த்தா பெரிய ஷாக். அவங்க நெனச்ச மாதிரி ஒமேகா அங்க இல்ல. அது ஒரு ட்ராப். நம்மள அங்க வரவழைக்கத்தான் அந்த விஷன் காட்டியிருக்கு. உடனே ரீட்டாவையும், டாக்டர் கார்ட்டரையும் சந்திச்சு, "ஒமேகா அங்க இல்ல. இது நம்மள ட்ராப் பண்ணிருச்சு. என்னையும் அது கொல்லல. ஏன்னா, ஆல்ஃபாவோட ரத்தம் இன்னும் என் உடம்புல இருக்கு. அதனால தான் அதுக்கு நான் யாருன்னு தெரியும்னு" சொல்றாரு. இத கேட்ட டாக்டர், "அவ்வளவுதான். இனிமே நம்மால எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு நம்பிக்கையே இல்லாம சொல்றாரு. ஆனா ரீட்டா மட்டும் விடாம, "இல்ல, இன்னும் ஒரு வழி இருக்குன்னு" சொல்லிட்டு ஒரு சின்ன கருவிய காமிக்கிறாங்க. இதுதான் டிரான்ஸ்பாண்டர். இத ஒரு ஆல்ஃபா மிமிக்ல பொருத்திட்டோம்னா, அதோட சிக்னல பிடிச்சு ஒமேகா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாரு. ஏன்னா, எல்லா ஆல்ஃபாவும் ஒமேகாவோட இணைஞ்சு தான் வேலை செய்றதுன்னு விளக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ, "அப்படின்னா இப்பவே போய் இத பயன்படுத்தலான்னு" கேட்கறாரு. அதுக்கு டாக்டர், "இது இவ்ளோ ஈஸி இல்ல. டிரான்ஸ்பாண்டர் மட்டும் இருந்தா போதாது. அதோட சிக்னல படிக்க ஒரு அனலைசர் மெஷினும் வேணும். அந்த மெஷின் இப்போ ஒயிட் ஹால்ல இருக்கு. அத எடுத்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும்னு" சொல்றாரு. அடுத்தது நம்ம ஹீரோவும், ரீட்டாவும் அந்த டிரான்ஸ்பாண்டர எடுத்துக்கிட்டு ஒயிட் ஹாலுக்கு போறாங்க. அந்த அனலைசர் மெஷின் அங்க தான் இருக்கு. அத வாங்கணும்னா, அந்த பெரிய ஜெனரல் கிட்ட போய் தான் கேட்கணும். நம்ம ஹீரோ ஏற்கனவே இந்த சீன எத்தன தடவ வாழ்ந்திருக்கிறாரோ தெரியாது. அதனால ஜெனரல பார்த்த உடனே, "இப்ப நீங்க என்ன பேசப் போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்ப ஃபோன் வரும்? யார் உள்ள வருவாங்க? எல்லாமே எனக்கு தெரியும்னு" ஒண்ணொண்ணா சொல்ல ஆரம்பிச்சுடுறாரு. முதல்ல அந்த ஜெனரலுக்கு, "என்னடா இவன் உளர்றான்னு" தோணும். ஆனா, நம்ம ஹீரோ சொன்னதும், ஒண்ணு கூட மிஸ் ஆகாம அப்படியே நடக்க ஆரம்பிச்சதும், அவருக்கே ஷாக் ஆயிடும். இந்த டிரான்ஸ்பாண்டர் மட்டும் போதாது. இது உயிரோட இருக்கிற ஒரு ஆல்ஃபா மிமிக்கால ஒட்டணும். அப்பதானே அதனோட சிக்னல புடிக்க முடியும்னு டாக்டர் கார்ட்டர் சொன்னாரு. "உங்ககிட்ட என்ன ஒரு உயிரோட இருக்கிற ஆல்ஃபா மிமிக்ஸ் இருக்குதா என்ன?" அப்படின்னு கேட்டுட்டு, "சரி எடுத்துக்கங்க" அப்படின்னு அந்த மெஷின குடுத்துடுறாரு. நம்ம ஹீரோவும், ரீட்டாவும் "இவ்ளோ ஈஸியா குடுத்துட்டாரே!" அப்படின்னு சந்தோஷமா வெளிய வராங்க. ஆனா வெளிய வந்தா தான் தெரியுது, முழு இடமும் ராணுவ வீரர்கள் துப்பாக்கியோட அவங்கள சுற்றி நின்னுட்டு இருக்காங்க. இப்பதான் புரியுது. இத உதவி இல்ல, வலையில சிக்க வைக்க போட்ட பிளான். வேற வழி இல்லாம கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரீட்டா, டிரான்ஸ்பாண்டர சீக்கிரம் கனெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் தயங்குறாரு. எப்படின்னு கேட்கிறாரு. உடனே ரீட்டா அந்த டிரான்ஸ்பாண்டர எடுத்து நேரா அவரோட கால்ல குத்திடுறாங்க. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷன் வர ஆரம்பிச்சிடுது. ஆல்ஃபாவோட சிக்னல் வழியா ஒமேகா எங்க இருக்குதுன்னு அவரு பார்க்குறாரு. கடைசியா ஒமேகா பாரிஸ்ல இருக்கும் லூவர்க்கு கீழ ஒளிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிடுது. அதே நேரத்துல கார தொரத்திட்டு வந்த ராணுவம் சுடுறதால நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப மோசமா காயம் ஆகிடுது. அவர காப்பாத்தணுமா அவசரமா ரத்தம் ஏத்துறாங்க. ஆனா, அதுதான் எல்லாத்தையுமே மாத்திடுது. இனிமேல் நம்ம ஹீரோ செத்தா மறுபடியும் அதே நாள்ல கண் விழிக்க மாட்டாரு. இந்த தடவ செத்தா அவ்வளோதான். ஒரே ஒரு உயிர் தான்.
ரீட்டா வழக்கம் போல மறுபடியும் டைம் ரீசெட் பண்ணிடலான்னு நெனச்சு நம்ம ஹீரோவ குத்தப் போறாங்க. உடனே நம்ம ஹீரோ, "வேணாம் என்ன குத்தாத. அதுல இனிமே எந்த பயனும் இல்ல. எனக்கு ஏற்கனவே வேற ஒருத்தரோட ரத்தத்த ஏத்திட்டாங்க. அதனால என்னோட டைம் ரீசெட் பவர் முழுசா போயிடுச்சு. இனிமே நான் செத்தா மறுபடியும் அதே நாள்ல கண் விழிக்க மாட்டேன்னு" சொல்றாரு. இத கேட்டதும் ரீட்டாவுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடும். இப்பதான் 2 பேருக்குமே ஒரு விஷயம் நல்லா புரியுது. இனிமே ஒரு தப்பு கூட பண்ணக்கூடாது. இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான். உடனே 2 பேரும் அந்த ஹாஸ்பிட்டல விட்டு தப்பிச்சு வெளியே வர்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒமேகாவ கொன்னாகணும். நம்ம கிட்ட இருக்கிற நேரமும் ரொம்ப கம்மி. இன்னமும் 3 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சாகணும். ஆனா 2 பேரால மட்டும் பாரிஸுக்கு போய் ஒமேகாவ கொல்ல முடியாது. நமக்கு ஒரு டீம் வேணும்னு முடிவு பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோ அவரோட பழைய ஜே ஸ்குவாட் இருக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவங்கள பற்றிய ரகசியங்களையும், அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்களையும் ஒண்ணொண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அத கேட்டதும் எல்லாரும் இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க என்ன நம்ப வேண்டாம். ஆனா ரீட்டாவ நம்பி வரலாம். கடைசியா எல்லார்த்தையும் சம்மதிக்க வச்சர்றாரு. உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு டிராப் ஷிப்ல பாரிஸ்க்கு கிளம்புறாங்க. ஆனா அவங்க நெனச்ச மாதிரி அது அவ்வளோ ஈஸியா நடக்கல. மீமிக்ஸ்க்கு இவங்க வர்றது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அதனால நடுவழியிலேயே அவங்களோட டிராப் ஷிப்ப தாக்க ஆரம்பிச்சுடுது. கொஞ்ச நேரத்திலேயே டிராப் ஷிப்பும் கட்டுப்பாட்ட இழந்து கீழ விழ ஆரம்பிச்சுடுது. எப்படியோ டிராப் ஷிப் கீழ விழுந்ததுக்கு அப்புறம் உயிரோட தப்பிச்சவங்க ஒரு 3, 4 பேரு தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் சரியா நடக்க முடியல. எல்லோரும் காயத்தோட நிக்கிறாங்க. இப்ப அவங்க போக வேண்டிய இடம் என்னன்னா, லூவர் பிரமிட். ஏன்னா, அதுக்கு கீழ தான் ஒமேகா ஒளிஞ்சுட்டு இருக்குது. ஆனா, அது அவ்வளோ ஈஸி இல்ல. நடுவுல ஆயிரக்கணக்கான மீமிக்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்குது. பறக்க டிராப் ஷிப்பும் இல்ல. இப்ப எப்படி அங்க போறதுன்னு தெரியாம எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ரீட்டா சொல்றாங்க, "இங்கேயே நின்னாலும் சாவு தான். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி சாவோன்னு" சொல்றாங்க. அந்த ஒரு டயலாக் எல்லாருக்கும் மீண்டும் தைரியத்த கொடுக்குது. உடனே நம்ம ஹீரோ ஒரு ஐடியா சொல்றாரு. "இது பறக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதோட என்ஜின் பவரே போதும். தரையிலேயே வேகமா ஓட்டிட்டு பிரமிட் வரைக்கும் போயிடலாம்." அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வழியில இருந்தது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, அங்க சேதமடைந்த அந்த டிராப் ஷிப்ப தரையிலேயே அதிவேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அந்த சத்தம் கேட்ட உடனே மீமிக்ஸ்களும் கூட்டம் கூட்டமா பின்தொடர ஆரம்பிச்சிடுது. வேற வழியே இல்லாம ஜே ஸ்குவாட்ல இருந்த ஒவ்வொருத்தரும், "நீங்க போங்க, நாங்க இவங்கள தடுக்குறோம்னு" சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா தங்களோட உயிரையே பணயம் வைக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி நின்னு மீமிக்ஸ்கள தடுத்து நிறுத்துறாங்க. இந்த சீன் எல்லாம் பார்த்தா ரொம்ப எமோஷனலா இருக்கும். கடைசியில நம்ம ஹீரோவும், ரீட்டாவும் மட்டும் தான் அந்த லூவர் பிரமிடுக்கு பக்கத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அங்கேயும் சண்ட முடியல. ரீட்டா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பெரிய வெடிகுண்ட குடுத்துட்டு, "நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உள்ள போக முடியும். நீ போ ஒமேகாவ முடிச்சுடுன்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரீட்டா தனியா எல்லா மீமெக்ஸையும் தடுத்து நிறுத்த ட்ரை பண்றாங்க. கடைசியில அவங்களும் இறந்துடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த வெடிகுண்ட எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள குதிக்கிறாரு. அங்க முழுசா தண்ணிக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிற ஒமேகாவ பாத்துடுறாரு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த பாம்ப நேரா ஒமேகா மேல வீசிடுறாரு. பூம்! ஒரே பயங்கரமான வெடிப்பு. ஒமேகா அங்கேயே சிதறி போயிடுது. ஒமேகா தான் இந்த மொத்த மீமிக்ஸ் இனத்தோட மூளை. அது செத்த அடுத்த நிமிஷமே உலகம் முழுக்க இருந்த எல்லா மீமிக்ஸும் ஒரே நேரத்துல அப்படியே செத்து விழ ஆரம்பிச்சிடும். பல நாளா மனிதர்கள பயமுறுத்தின அந்த போருக்கு, அந்த ஒரே வெடிப்புல முடிவு கிடைச்சிடும். ஆனா, அந்த வெடிப்புல ஒமேகாவோட ரத்தம் மறுபடியும் நம்ம ஹீரோ மேல விழுந்துடும். அடுத்த நொடியில, மறுபடியும் முதல் சீன்ல இருந்த மாதிரியே, அமெரிக்காவிலிருந்து லண்டனுக்கு வந்துட்டு இருக்கிற ஹெலிகாப்டர்ல நம்ம ஹீரோ கண் விழிச்சு பார்க்குறாரு. எங்க கதை ஆரம்பிச்சதோ, அதே இடத்துல தான் படமும் முடிகிறது. சில ஹீரோக்கள் ஜெயித்தா தான் லெஜெண்ட் ஆகுறாங்க. ஆனா, இந்த ஹீரோ 1000 தடவ செத்ததால லெஜெண்ட் ஆனாரு. என்னடா மறுபடியும் அதே நாளான்னு குழப்பத்தோட ஹெலிகாப்டர்லருந்து கீழ இறங்குறாரு நம்ம ஹீரோ. கீழ இறங்குனதும் அவர ரிசீவ் பண்ண வந்த லேடி, "சார் உங்களுக்கு ஒரு பெரிய நியூஸ் தெரியுமான்னு?" சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் என்னன்னு போய் பார்க்கறாரு. அங்க அந்த பெரிய ஜெனரல் ஒரு முக்கியமான அறிவிப்ப சொல்லிட்டு இருப்பாரு. பாரிஸ்ல ஒரு பெரிய எனர்ஜி சோர்ஸ் வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எல்லா மிமிக்ஸும் திடீர்னு செத்துடுச்சு. இந்த போர்ல நாம தான் ஜெயிக்க போறோம்ன்னு சொல்லுவாரு. இத கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அவர் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு. ஒரு பெரிய மன நிம்மதியும் கூட. ஏன்னா, அந்த வெற்றிக்காக அவர் என்ன விலை குடுத்தார்ன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியே அமைதியா நடந்து போறாரு. போகும்போது அவரோட ஜே ஸ்குவாட் எல்லாரும் வழக்கம் போல ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அரட்டை, காமெடி, கலாய்ப்பு எதுவுமே நடக்காத மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள உயிரோட பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் மனசே நெறஞ்சு போயிடும். இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காகத்தான் நான் 1000 தடவ செத்தேனோன்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிறாரு. இந்த தடவ அவர யாரும் கைது மாதிரி நடத்தல. அவரோட
மிலிட்டரி யூனிஃபார்ம பார்த்து எல்லா சோல்ஜர்ஸும் மரியாதையா சல்யூட் அடிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ ரீட்டாவையும் போய் பார்க்குறாரு. முதல் சீன்ல எப்படி பார்த்தாரோ, அதே காம்பேட் ஷூட், அதே கெத்து, அதே ட்ரெய்னிங் கிரவுண்ட் அப்படியே நின்னுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ உள்ள நடந்து போறாரு. ரீட்டா திரும்பி பார்த்துட்டு, "எஸ், வாட் யூ வாண்ட்ன்னு" கேட்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருப்பாரு. ஏன்னா, அவங்களுக்கு இது முதல் சந்திப்பு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு மட்டும் இது 1000வது சந்திப்பு. அந்த சிரிப்போட படம் முடிஞ்சிடும். இந்த படத்தோட சில சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாமா? வாங்க. இந்த படம் ஜப்பானிய லைட் நாவலான ஆல் யூ நீட் இஸ் கில்ல அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ டாம் குரூஸ் 50 வயச தாண்டியும் இந்த படத்துல வந்த பெரும்பாலான ஆக்ஷன் சீன்ஸ்ல டூப்பே இல்லாம அவரே நடிச்சிருக்கிறாரு. நம்ம ஹீரோயின் இந்த கேரக்டருக்காக பல மாதங்கள் ராணுவ பயிற்சி எடுத்ததால தான் ஒவ்வொரு சீனும் அவ்ளோ ரியலிஸ்டிக்கா தெரியும். இந்த படத்துல வந்த காம்பேக்ட் ஷூட் சும்மா இல்ல. சில ஷூட்டுக்கள் 40 கிலோ வரை எடை இருந்துச்சாமா. ஒரே ஒரு நாள், 1000 மரணம். ஆனா ஒரே ஒரு வெற்றி. அதுதான் எட்ஜ் ஆஃப் டுமாரோ. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்த பற்றிய உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஹாலிவுட் படத்தோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.